கேரள மாநில பிளாஸ்டிக் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்ட வந்த 4 லாரிகளை நெல்லை போலீசார் பறிமுதல் செய்து 6 பேரை கைது செய்தனர். கேரளாவில் இருந்து பிளாஸ்டிக், மருந்து மற்றும் இறைச்சி கழிவுகளை தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான கலியகாவிளை, செங்கோட்டை, புளியரை பகுதிகளில் கொட்டும் சம்பவம் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் பிரம்மதேசம் பகுதியில் உள்ள தோட்டத்தில் கொட்டுவதற்காக கேரளாவில் இருந்து 4 லாரிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொண்டு வரப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்த அம்பாசமுத்திரம் போலீசார் 4 லாரிகளையும் பறிமுதல் செய்து அந்த கழிவுகளை கொட்டுவதற்கு பணம் பெற்ற பிரம்மதேசம் பகுதியைச் சேர்ந்த ராஜகோபாலன், புரோக்கர் ஆறுமுகம் மற்றும் ஓட்டுநர்கள் 6 பேரை கைது செய்தனர். 4 லாரியில கொட்டுறதுக்காக பிரம்மதேசத்துல அந்த நாளையாரம் கோயிலுக்கு மேல்புறம் ராஜகோபால் தோட்டத்து பக்கத்துல கொட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்புறம் கடைசி கொட்டும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவுமே பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைய நோய்களை உண்டு பண்ணக்கூடியதும் மக்காத குப்பைகளும் ஆபத்து உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளுமா தான் அதுல இருக்கு. இதை கேரள அரசு தமிழ்நாட்டுக்காரனை பைத்தியக்காரன் நினைச்சுதான் இங்க அனுப்புறாங்க. இதுக்கு முதல் தவறு அந்த செக் போஸ்ட்ல விட்டதே தப்பு. பறிமுதல் செய்யப்பட்ட 4 லாரிகளிலும் தலா 15 டன் பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்தன.